இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இதே நேரத்துல மிடில் ஈஸ்ட் நம்ம ஒரு செகண்ட் கவனிச்சு பார்த்தோம்னால் ஏதோ வீடியோ கேம் விளையாடுற மாதிரி அவெஞ்சர்ஸ் படத்தோட கிளைமாக்ஸ் மாதிரி இந்த சைடு இஸ்ரேலும் இந்த சைடு ஈரானும் வந்து பாத்துக்கலாம்டா கடைசி வரைக்கும் யார் நிக்கிறோம்னு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு லிட்டரலா ஒரே நேரத்துல ரெண்டு சைடுல இருந்தும் வானத்துல 2000 கிலோமீட்டர் நடுவுல வந்து கேப் இருக்குது. நடுவுல நிறைய நாடுகள் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து முதல்ல ஈரான் அடிக்கிறாங்க. அண்ட் ஈரான் வந்து பதிலுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் மேல நடத்துறாங்க. டெல் அவிவ் அவங்களோட கேபிட்டல் வந்து ரொம்ப சேஃபான இடம், அயன் டோம், எங்களெல்லாம் யாருமே அசைக்க முடியாது, எங்களுக்கு அமெரிக்கா மாதிரி ஒரு மிகப்பெரிய பவர் ஹவுஸ் சப்போர்ட் இருக்காங்கன்னு நிறைய விஷயங்களை நம்பிட்டு இருந்த இஸ்ரேலோட டிஃபென்ஸுக்குள்ள ஈரான் என்டர் ஆகுறாங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மிகப்பெரிய அளவுல அவங்களோட கேபிட்டல் சிட்டிலே வந்து ஈரான் வந்து பதிலுக்கு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இஸ்ரேல் வந்து நாங்களும் பதிலுக்கு தாக்குதல் நடத்துவோம், இது 1-2 நாள்ல நிக்க போறது கிடையாது, பல நாட்களுக்கு போக போகும் அப்படின்னு வந்து அனௌன்ஸ் வேற பண்ணிருக்காங்க. எனக்கு தெரியல, 2025 நம்ம மாடர்ன் டைம்ஸ்ல இருக்கோம், ஏஐ எல்லாம் பேசிட்டு இருக்கோம், மனித இனமா முன்னேறி போவோம்னு பார்த்தா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் தான் எனக்கு தெரிஞ்ச என்னோட வாழ்நாளில் இருக்கிறதுல அதிகமான நாடுகளுக்குள்ள போர் பார்த்துட்டு இருக்கேன். இதுல இப்போ மிகப்பெரிய ஒரு போரா ஆரம்பிச்சிருக்கிறது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவில் நடந்துட்டு இருக்கிற இந்த பிரச்சனை. இன்னைக்கு வீடியோல உங்ககிட்ட டீடைல்டா எதனால இந்த பிரச்சனை நடக்குது, எதுக்காக இஸ்ரேல் வந்து முதல்ல ஈரான் அடிக்கிறாங்க, அதுதான் இப்போ நடந்திருக்கிறது. என்ன, இஸ்ரேல் வந்து முதல்ல ஈரான் அடிச்சிருக்காங்க. ஆனா இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நாங்க டைரக்டா ஈரானை இப்போ அடிச்சிருக்கலாம், ஆனா ரொம்ப வருஷமா ஈரான் வந்து எங்களை இன்டைரக்டா அடிச்சிட்டு இருக்காங்க, அப்ப ஈரான் ஏன் இன்டைரக்டா அடிக்கிறாங்க அப்படின்னு ஈரான் சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காம்ப்ளிகேட்டடா இதுக்குள்ள இருக்குது. பட் இன்னைக்கு வீடியோல உங்ககிட்ட ரொம்ப சிம்பிளா எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ், கண்டிப்பா உங்க வீட்ல இருக்கிற யாராவது இந்த வேர்ல்டு நியூஸ்லாம் ஃபாலோ பண்றாங்க, இதை தான் பேசிட்டு இருப்பாங்க. அதை உங்ககிட்ட ரொம்ப சிம்பிளிஃபைடா சொல்றதுக்கு தான் இன்னைக்கு வீடியோ. வேர்ல்டு ஃபுல்லா பேசக்கூடிய இந்த ஒரு விஷயம் என்னது, என்ன நடந்துட்டு இருக்கு மிடில் ஈஸ்ட்ல, டீடைலா சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலில் வந்து 8.2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ சேர்ந்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எம்ஜி ஸ்குவாட். எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் வேறு எந்த லாங்குவேஜில், ஒரு ரீஜனல் லாங்குவேஜில் ஒருத்தங்க வந்து வேர்ல்டில் இருக்கிற விஷயத்தெல்லாம் சொன்னால் இத்தனை பேர் வந்து எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. இங்கே 8.2 மில்லியன் பீப்புள் வந்து இன்னைக்கு வந்திருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் டு ஆல் த சப்ஸ்கிரைப்டு எம்ஜி ஸ்குவாட். எனிவே, ஃபர்ஸ்ட் விஷயம் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் வந்து ரைசிங் லயன் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஆபரேஷனை லான்ச் பண்றாங்க. இது வந்து நம்ம வந்து ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு நம்ம சொன்னோம்ல, அந்த மாதிரி இஸ்ரேல் வந்து அவங்களோட ஆபரேஷனுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆபரேஷன் ரைசிங் லயன் அப்படின்னு வச்சிருக்காங்க. இதோட வெளிப்பாடு அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஈரான்ல கிட்டத்தட்ட இஸ்ரேல் இங்க இருக்குது, ஈரான் இங்க இருக்குது, இந்தியா பாகிஸ்தான் மாதிரி கிடையாது, இந்தியாவும் ரஷ்யாவும் மாதிரி நடுவுல எவ்வளவு கண்ட்ரீஸ் இருக்குது கரெக்டா, அந்த மாதிரி இங்க இஸ்ரேல் இருக்குது, இங்க ஈரான் இருக்குது, நடுவுல வந்து சிரியா இருக்குது, ஜார்டன் இருக்குது, ஈராக் இருக்குது, சவுதி அரேபியா இருக்குது, யமன் இருக்குது, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ் நடுவுல இருக்குது. 2000 கிலோமீட்டருக்கு நடுவுல வந்து நிறைய கண்ட்ரீஸ் இருக்குது. ஆனா அதை தாண்டி இருக்கக்கூடிய ஈரான் மேல இஸ்ரேல் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்துறாங்க. எவ்வளவு பெரிய தாக்குதல்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். 100 பிளேசஸ்ல ஒரே நேரத்துல ஈரான்ல இருக்கக்கூடிய 100 இடங்கள்ல, முக்கியமான இடங்கள்ல, நார்மல் இடங்கள் மட்டும் கிடையாது, முக்கியமான நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ், அணுகுண்டு தயாரிக்கக்கூடிய இடங்கள், அணுசக்தி யூஸ் பண்ணக்கூடிய இடங்கள், அந்த மாதிரி முக்கியமான இடங்கள்ல கூட வந்து இஸ்ரேல் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்துறாங்க 100 இடங்கள்ல ஒரே நேரத்துல. இதுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இருந்த காலகட்டத்தில் தான் நம்ம வந்து இந்த கார்கில் அந்த காலகட்டத்தில் தான் வந்து நம்ம ஹியூமன்ஸ் உள்ளுக்குள்ள போய் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. ஃபுல்லா ட்ரோன், மிசைல், அப்புறம் வந்து இவங்க பதிலுக்கு அயன் டோம், அந்த மாதிரி ஃபுல்லா மெக்கானிக்கலா மாறிடுச்சு. ஓகேவா, இங்க இருந்து மெஷின்ஸ் வந்து இங்க அடிக்க போகுது. இங்க மெஷின்ஸ் இருந்தா அதை காப்பாற்ற முடியும், மெஷின்ஸ் இல்லனா மக்கள் மேல விழும். இதுதான் மெஷினும் தான் சண்டை போட்டுக்குது. இந்த மெஷினோட ஃபைட்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் வந்து 100+ பிளேசஸ்ல நான் சொன்ன மாதிரி நியூக்ளியர் ஃபெசிலிட்டியும் சேர்த்து 200+ இஸ்ரேலி ஜெட், ஓகேவா, ரொம்ப ஹை எண்ட் ஜெட், 200+ ஜெட்ஸ் வந்து இஸ்ரேல்ல இருந்து ஈரானை தாக்குது. அது மட்டும் இல்லாம ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ட்ரோன்ஸ், நம்மளுக்கு எவ்வளவு நம்பர்னு எக்ஸாக்ட்டா தெரியல, சில பேர் 1000 கூட இருக்கலாம்ங்கறாங்க, பட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ட்ரோன்ஸ் தாக்குதலும் வந்து ஒரே நேரத்துல ஈரானுக்குள்ள நடக்குது. 100 பிளேசஸ், 100 இடங்கள், 200 ஜெட், நூற்றுக்கணக்கான ட்ரோன்ஸ் வந்து ஈரானை 2000 கிலோமீட்டர் தாண்டி யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல திடீர்னு அடிக்கிறாங்க. அடிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க இது வந்து ஆபரேஷன் ரைசிங் லயன். நாங்க ஏன் இத பண்றோம் அப்படிங்கறத அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஈரான் வந்து ரொம்ப வருஷமா ஆக்குபைடு பாலஸ்தீன் அப்படிங்கறாங்க. இஸ்ரேல்ங்கற ஒரு நாடு இங்க இருக்கிறதே வந்து ஈரானுக்கு பிடிக்கல. இப்போ கூட பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பா இருக்கட்டும், அப்புறம் வந்து ஹிஸ்போலாவா இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய அமைப்புகள், இஸ்ரேலை சுத்தி இருக்கக்கூடிய நிறைய அமைப்புகள் வந்து இன்னைக்கு இஸ்ரேலுக்கு எதிராக சண்டை போடுறதுக்கு மிகப்பெரிய பேக்கிங்கா இருக்கிறது இந்த ஈரான் தான். இந்த ஈரான்ல இருந்து தான் வந்து நிறைய ஃபண்ட் வருது இவங்களுக்கு. அதை வச்சு தான் இங்க வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ இவங்க எல்லாத்தையும், இந்த காசால இருக்கிற பிரச்சனை, லெபனான் கூட உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, இதெல்லாம் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் நாங்க ஹேண்டில் பண்ணிட்டோம், இவங்க எல்லாம் வீக்கன் பண்ணியாச்சு. பட் இவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணிருக்கிறது யாரு? அது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சைடு இருக்கிற ஈரான். அதனால நாங்க
இப்போ மெயினா அங்கேயே போய் அடிக்க போறோம். இது ஃபர்ஸ்ட் ரீசன். ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரான் வந்து ரொம்ப நாளா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இஸ்ரேல்னு ஒரு நாடே இருக்கக்கூடாது. இது பலஸ்தீனிய பூமியில இஸ்ரேல் வந்து உருவாகிட்டாங்க. அப்ப இஸ்ரேல் வந்து கம்ப்ளீட்டா அழிக்கணும். இங்க இருக்கிற யாருமே இருக்கக்கூடாதுங்கிறத ஈரானோட லீடர்ஸ் வந்து ரொம்ப பப்ளிக்காவே நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. இவ்வளவு நாள் அவங்க சும்மா சொன்னாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தா, இப்போ அவங்க அணு ஆயுதத்தை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஆயுதங்களுக்கு தேவையான யுரேனியத்தை வந்து அவங்க டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் 1-2 வாரத்துல அவங்க கிட்ட அணு ஆயுதங்கள் வந்துரும். அப்ப அவங்க சும்மா சொல்ல மாட்டாங்க. உண்மையிலே அவங்க நினைச்சா இஸ்ரேல் அழிச்சிட முடியும். சோ அவங்க அழிச்சிட கூடாதுங்கிறதுக்காக நாங்க அவங்களை அடிக்கிறோம். சோ அவங்க லாஜிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து அணு ஆயுதங்கள் எடுத்துட்டாங்க. இவ்வளவு வருஷமா இஸ்ரேல் அழிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அணு ஆயுதங்கள் அதான் அந்த ஹிரோஷிமா நாகாசாக்கில எல்லாம் போட்டாங்கல்ல, ஊரே அழிச்சிரும். அது இப்போ ரொம்ப டெவலப்டா வேற இருக்குது. சோ அந்த அணு ஆயுதங்களை டெவலப் பண்றதுக்கு இவங்க க்ளோஸா போயிட்டாங்க. இன்னும் 1-2 வாரத்துல டெவலப் பண்ணிடுவாங்க. அதனால நாங்க என்ன பண்றோம்னா, அவங்க அதை டெவலப் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க எங்களை அதை வச்சு மிரட்ட ஆரம்பிப்பாங்க, இல்ல எங்க மேல போட்டுருவாங்க. எங்களோட எக்ஸிஸ்டன்ஸ், எங்களோட இங்க இருக்கிறதே எங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆயிடும். அதனால நாங்க வந்து அவங்களை முதல்ல அடிக்கிறோம். அதுதான் ரைசிங் லைன், ஆபரேஷன் ரைசிங் லைன் சொல்லிட்டு 100 இடங்கள்ல எஸ்பெஷலி இந்த அணு ஆயுதங்கள் இருக்குதுன்னு அவங்க சொல்லக்கூடிய இடங்கள். சோ ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, இங்க அணுசக்தி நாங்க ரிசர்ச் பண்றோம், நியூக்ளியர் ரிசர்ச் பண்றோம். ஆனா அது எதுக்கு பண்றோம்னு பாத்தீங்கன்னா, எஜுகேஷனுக்காக பண்றோம். எங்களுக்குன்னு வந்து சயின்டிபிக் பர்பஸ்க்காக பண்றோம். அப்படியே அணு ஆயுதத்துக்கு பண்ணா கூட அது எங்களோட உரிமை தானே, நாங்க பண்ணுவோம்ல அப்படிங்கிற மாதிரி சில பேர் பேசுறாங்க. பட் அபிஷியலா கவர்மெண்ட் சைடுல இருந்து இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் சயின்ஸ் ரிசர்ச்க்காகவும் மெடிசன் சோ யுரேனியம் நிறைய இடத்துல தேவைப்படும். சோ மெடிக்கல் ரிசர்ச்க்காகவும் நாங்க பண்றோம் அபிஷியல் சோர்சஸ் சொல்றாங்க. இன்னும் சில பேர் அன்ன அபிஷியலா சொல்றாங்கன்னா, ஈரான் உருவாக்குதுன்னா ஈரானோட உரிமை. இஸ்ரேல் எப்படி வந்து அதுக்கு முன்னாடி எங்களை அடிக்க முடியும், எங்க கிட்ட வரல, உருவாக்குற உரிமையே உங்களுக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டு வந்து எங்களை அடிக்கிறது வந்து எந்த விதத்துல நியாயம்? நாங்க பதிலுக்கு அடிப்போம். எங்க சைடு நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. சோ ஈரான்ல பாத்தீங்கன்னா, இந்த எந்த ஒரு இடத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்த டாப் பீப்புள் இருப்பாங்கல்ல, ராணுவத்தோட டாப் பிரெயின்ஸ், ரிசர்ச்ல இருக்கக்கூடிய டாப் பிரெயின்ஸ் அத்தனை பேரும் இறந்திருக்காங்க ஈரான்ல. சோ இட்ஸ் a நார்மலான ஒரு தாக்குதல் கிடையாது. இறந்தவங்க வந்து 100 பேர் கிட்ட இருப்பாங்கன்னு சொல்றாங்க, 200 பேர் கிட்ட காயப்பட்டிருப்பாங்கன்னு சொல்றாங்க. இதுல நிறைய சிவிலியன்ஸ் இருக்காங்க. பட் முக்கியமா இஸ்ரேல் யாரை தாக்கி இருக்காங்க ஈரான்லன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய டாப் ரேங்கிங் அபிஷியல்ஸ் வந்து தாக்கி இருக்காங்க. அவங்க எல்லாம் இறந்தும் போயிட்டாங்க. ஒரே நேரத்துல பாத்தீங்கன்னா நிறைய டாப் பீப்புள் வந்து இறந்து போயிட்டாங்கன்னு சொல்ல முடியுது. இதுக்கு பதிலுக்கு இப்போ ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இதை ஆரம்பிக்கல, உலகமே பாத்துக்கோ, இதை நாங்க ஆரம்பிக்கல, இதை ஆரம்பிக்கிறது இஸ்ரேல். இன்னைக்கு ராத்திரி இஸ்ரேலுக்கு தெரியும் ஈரான்னா என்ன அப்படிங்கறத சொல்லிட்டு ஈரான் வந்து பதிலுக்கு ஒரு ஆபரேஷன் லான்ச் பண்றாங்க. இந்த ஆபரேஷனோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ். அண்ட் வேர்ல்டு லெவல்ல வந்து ஈரான் ஒரு தாக்குதல் பதிலுக்கு இஸ்ரேல் மேல நடத்த போறாங்கன்னு சொன்னப்போ அது யாரும் பெருசா சீரியஸா எடுத்துக்கல. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டெல் அவிவ் அப்படிங்கிற இந்த ஒரு சிட்டியா இருக்கட்டும், ஒரு இஸ்ரேல் மொத்தமாவே இருக்க, இஸ்ரேல் ரொம்ப சின்ன ஊர் சரியா, இந்த கண்ட்ரியே ரொம்ப சின்ன கண்ட்ரி. ஈரானோட கம்பேர் பண்ணீங்கன்னா அது ஒரு ஈரான்ல இருக்கிற ஒரு ஸ்டேட்டோட சைஸ் தான் மொத்த இஸ்ரேலே இருக்கு. ரொம்ப சின்ன கண்ட்ரி. ஆனா இந்த கண்ட்ரி ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா அயன் டோம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவங்களோட ஏதாவது ஒரு மிசைல் தாக்க வந்துச்சுனால அது வானத்திலேயே போய் இங்க இருந்து பதிலுக்கு மிசைல் போய் அது வானத்திலேயே வம்சமாக்கிடும். இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வந்து அவங்க ஊரு ஃபுல்லா வச்சிருக்காங்க. அதுதான் இரும்பு கவசம் மாதிரி, அயன் டோம் அப்படிங்கிற ஒரு பேர் வச்சு அது வேர்ல்டு லெவல்ல அதிகமா பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். இது போக என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ட்ரம்ப் தான் அமெரிக்கால இருக்காரு. அவர் வந்து போர்னா முதல்ல வந்து நின்னு சந்தோஷப்பட்டு செலிப்ரேட் பண்றாரு. நான் மிரட்டுறாரு, போரை வச்சு தான் மிரட்டவே செய்றாரு. நீ பாத்தியா, நீ கேட்கல பாத்தியா, அவங்க சைடு செத்துட்டாங்க, அந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. சோ அமெரிக்காவோட மொத்த இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட் இஸ்ரேலுக்கு இருக்குது. இஸ்ரேலோட ஓன் அயன் டோம் இருக்குது. இது போக அமெரிக்காவோட ஆயுதங்கள் எல்லாமே இஸ்ரேல் கிட்ட இருக்குதுன்னு நான் சொல்லல, அதையும் ட்ரம்பே சொல்றாரு. வேர்ல்டுலயே பயங்கரமான ஆயுதங்களை உருவாக்குறது அமெரிக்கா தான். அந்த ஆயுதங்கள் எல்லாத்தோட ஆக்சஸும் இஸ்ரேல் கிட்ட இருக்குது. ஈரானே பாத்துக்கோ அப்படின்லாம் சொல்றாரு. சோ இவ்ளோ பெரிய ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ் ஆஃபென்ஸ் எல்லாம் இருக்கிறப்போ ஈரான் மாதிரி ஒரு கண்ட்ரி வந்து இஸ்ரேல் எதுவும் பண்ணிட முடியாது அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க. பட் நேத்திக்கு ராத்திரி என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாத சைஸ்ல வந்து தாக்குதல் நடத்துறாங்க. அண்ட் ஏவுகணைகள், மிசைல்ஸ், ஓகேவா, பாலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்து நிறைய ஈரான் சைடுல இருந்து இஸ்ரேல் மேல மறுபடியும் 2000 கிலோமீட்டர் தாண்டி பறக்குது. அது போக நூற்றுக்கணக்கான ட்ரோன்ஸ் மறுபடியும் உள்ளுக்குள்ள வருது. இதோட வெளிப்பாடா இஸ்ரேலோட கேபிட்டலான டெல் அவிவ்ல இருக்கக்கூடிய அயன் டோம், அந்த இரும்பு கவசம் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஆன் a big scale உடைக்கப்படுது. அதை தாண்டி ஈரானோட தாக்குதல்கள் வந்து டெல் அவிவ்ல இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் மேல வந்து விழுகுது. மக்கள் வாழக்கூடிய ரெசிடென்ஷியல் பிளேசஸ்லயே விழுகிறத நம்மளால பார்க்க முடியுது. ஜெனரலா இஸ்ரேல் வந்து எதை வச்சு பெருமை கொள்வாங்க, எதுக்கு அவங்க வேர்ல்ட் லெவல்ல ஃபேமஸ்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ஸ்மார்ட், அவங்களோட டிஃபென்ஸ் ரொம்ப ஸ்மார்ட், அயன் டோமை மீறி யாருமே எதுவுமே பண்ண முடியாது, இஸ்ரேல் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கண்ட்ரி, அவங்களுக்கு எதிராக யாருமே அடிக்க முடியாது, அவங்க ரொம்ப அட்வான்ஸ்டா இருப்பாங்கிறது தான் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். பட் ஒரு நாடு ஸ்கேல்ல இவ்வளவு நாள் வந்து இந்த ஒரு நரேட்டிவ் இருக்கிறப்போ, இந்த ஒரு விஷயத்தை நம்ம எல்லாரும் நம்பினப்போ அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தாக்குனது ஃபுல்லா ஹமாஸ், ஹவுதீஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய அமைப்புகள், நாடு கிடையாது. ஆனா ஒரு நாடு உண்மையிலே ஃபுல் ஸ்கேல்ல தாக்குதல் நடத்துறப்போ அந்த அயன் டோமும் வந்து ஹோல்ஸ் இருக்குது, லூப் ஹோல்ஸ் இருக்குது. இவ்வளோ பெரிய ஒரு மாடர்ன் அயன் டோம் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயம். எல்லா நாடுகளும் அது கிடைச்சிச்சுன்னா சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அதையுமே வந்து ஈரான்னால பிரேக் பண்ண முடியும். அண்ட்
அண்ட் அயன் டோம் மட்டும் கிடையாது, இதுல அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, அமெரிக்கன் டிஃபென்ஸ் ஃபோர்சஸ் இருக்குது, எல்லாரோட சப்போர்ட்டும் ஆல்மோஸ்ட் மொத்த ஒயிட் வேர்ல்டோட சப்போர்ட்டும் இருந்தாலும் அதை மீறி ஈரான் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. பதிலுக்கு மறுபடியும் இஸ்ரேல் அடிச்சிருக்காங்க. எங்க மேல தாக்குதல் நடத்தியான்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிச்சிருக்காங்க. அண்ட் இது கண்டினியூ ஆகும்னு இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்க இதை பண்ணிக்கிட்டே இருப்போம். அண்ட் இஸ்ரேல் கூட என்ன சொல்றாங்கன்னா, ஈரான்ல இருக்கிற மக்களே வந்து ஒரு கிளர்ச்சியில இருக்கணும். நீங்க வந்து உங்களுக்கு உங்க நாட்டு அரசாங்கத்துக்கு எதிராக எந்திரிங்க, எங்களுக்கு ஈரான்ல இருக்கிற மக்களுக்கோட பிரச்சனை இல்ல, அங்க இருக்கிற அரசாங்கம் வந்து ரொம்ப பிற்போக்கா இருக்குது, அவங்க மேலதான் எங்களுக்கு பிரச்சனை, அவங்கள வந்து நீங்க த்ரோ பண்ணுங்க, இந்த போற முடிவுக்கு கொண்டு வந்துடலான்னு இஸ்ரேலோட ஹெட் வந்து நெதன்யாஹு அவர் டைரக்டா வந்து ஈரானிய மக்கள் கிட்ட பேசுறாங்க. ஈரான்ல ஆனா என்ன சென்டிமெண்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ப்ரொடெஸ்ட். எல்லா இடத்துலயும் இஸ்ரேலுக்கு எதிராக ப்ரொடெஸ்ட். நாட்டோட அரசாங்கத்துக்கு பிரச்சனைனா நாட்டோட அரசாங்கத்தோட பேசணும். மக்கள் ஏன் இறந்து போகணும், பொதுமக்கள் எத்தனை பேர் இறந்து போறாங்கன்னு சொல்லிட்டு அங்க ப்ரொடெஸ்ட் வந்து இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டா போயிட்டு இருக்குது. சோ இதுதான் இப்போ மிடில் ஈஸ்ட்ல நடந்துட்டு இருக்கிற விஷயம். இதுல நடுவுல இருக்கக்கூடிய கண்ட்ரீஸான ஈராக்கா இருக்கட்டும், சிரியாவா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ், ஜார்டன், அவங்கலாம் வந்து ஏர் ஸ்பேஸே வந்து கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட ஃபிளைட்ஸ் பறக்கிறது கஷ்டம், இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸ் அவங்க மேல பறக்கிறது கஷ்டம். ஏன்னா 2000 கிலோமீட்டருக்கு நடுவுல நிறைய நாடுகள் நடுவுல இருக்கிற நேரத்துல இந்த ரெண்டு நாடுகளும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் இது வந்து பெருசா இந்தியா வந்து ஏர் ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணிட்டு தாக்கணும், பாகிஸ்தான் வந்து பேசஞ்சர் ஃபிளைட்டுக்கு வந்து பின்னாடி ஒழிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்தியன் ஆர்மி சொல்லுச்சுல, அந்த மாதிரி இந்த தாக்குதல் அப்போ பாத்தீங்கன்னா முதல் தாக்குதல் இஸ்ரேல் பண்றப்போ பேசஞ்சர் ஃபிளைட்ஸ் நிறைய போயிட்டு இருந்திருக்குது. அதுக்கப்புறம் இமீடியட்டா பேசஞ்சர் ஃபிளைட்ஸ் நிறைய நிறுத்தி இருக்காங்க. யாருக்கும் எந்த பாதிப்பும் வரல. கண்டிப்பா அதுக்கு முன்னாடி கால்குலேஷன்ஸ்லாம் இருந்திருக்கும். இருந்தாலும் அது வந்து ஒரு மிகப்பெரிய ரிஸ்க். ஏன்னா சாதாரண பொதுமக்கள் பறந்து போயிட்டு இருப்பாங்க. நீங்க வந்து இந்தியால இருந்து கிளம்பி நீங்க வந்து லண்டன் போறீங்கன்னா ஈரான் மேல பறந்து போவீங்க, ஓகேவா? நீங்க வந்து இப்போ ஜார்ஜியா போனதுனால எனக்கு தெரியும், அதுவுமே வந்து ஈரான் மேல தான் நிறைய பறந்து போச்சு. அப்போ பொதுமக்கள் சும்மா பறந்து போறவங்களோட ஃபிளைட்ஸ் ஒருவேளை என்ன ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணாங்கிற ஒரு பதட்டமும் இதெல்லாம் பாக்குறப்போ தோணுது. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈரான் என்ன சொல்றாங்க, இஸ்ரேல்ங்கிற ஒரு நாடே இங்க இருக்கக்கூடாது. ஈரானோட தலைவர்கள், ஓகேவா, அவங்க என்ன சொல்றாங்க, இஸ்ரேல்ங்கிற ஒரு நாடே இருக்கக்கூடாது, இது பலஸ்தீனிய பூமி, பலஸ்தீனிய பூமியில இஸ்ரேல்ங்கிற ஒரு நாடு வந்துருச்சு, அதனால அங்க இருக்கிற மக்கள் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோங்கிறது ஈரானோட ஸ்டாண்ட். இஸ்ரேலோட ஸ்டாண்ட் என்ன, நான் இங்க இருக்கிறதே உங்களுக்கு புரியல, நான் ரொம்ப வருஷமா இங்க இருந்திருக்கேன், நான் இப்போ மறுபடியும் ஒரு நாடு உருவாக்கி இருக்கேன், நான் இருக்கிறதே உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட அணு ஆயுதம் வந்துருச்சுன்னா என்ன அடுத்து அழிச்சிருவாங்க. சோ என்ன அவங்க அழிச்சிடக்கூடாது, நான் பதிலுக்கு அவங்கள அழிக்கிறேன் அப்படிங்கிறது தான். அவங்களனா அந்த அணுசக்தி இருக்கக்கூடிய இடங்களை நான் அழிக்கிறேன், அண்ட் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் இருப்பாங்களா அவங்கள அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் நியாயமா நடுவுல இருந்துகிட்டு இல்லப்பா நீ சண்டை போடாத நீ சண்டை போடாதன்னு சொல்ல வேண்டிய அமெரிக்காவோட ட்ரம்ப் என்ன சொல்றாரு, நான் பேசிட்டு இருந்தேன், 60 நாள் டைம் கொடுத்தேன் ஈரான் கிட்ட, அவங்க வந்து கேட்கல, அதனால தான் 61வது நாள் இஸ்ரேல் அடிச்சிட்டாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, இஸ்ரேல் கிட்ட வந்து அமெரிக்காவோட ஆயுதங்கள் இருக்குது, இஸ்ரேலோட மிகப்பெரிய ஆயுதங்கள் இருக்குது, அமெரிக்காவோட சப்போர்ட் இருக்குது, ஈரான்லாம் தாக்கு பிடிக்காது, நீங்க தான் கேட்கணும் ஈரான் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நடுவுல பஞ்சாயத்து பண்ண வேண்டிய ட்ரம்ப் வந்து ரொம்ப தெளிவா ஒரு சைடு எடுத்திருக்காரு. அமெரிக்கா ரொம்ப நாளாவே இந்த ஒன் சைடு எடுத்துட்டாங்க. இன்ஃபேக்ட் ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, நியூக்ளியர் ஆயுதங்களை பத்திலாம் வந்து நியூக்ளியர் ரிசர்ச் பத்திலாம் வந்து நாங்க ரொம்ப நாளா அமெரிக்கா கிட்ட பேசிட்டு இருக்கோம், ஆனா நான் என்ன பண்ணாலும் நீ என்னை தாக்க தான் போறேன்னு அந்த பேச்சுக்கு என்ன பாயிண்ட் இருக்குது, அமெரிக்காவோட நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும். சோ எனக்கு என்ன இதெல்லாம் மொத்தமா பாக்குறப்போ தோணுதுன்னா 2025 was not supposed to be like this, கரெக்ட்டா? அந்த மன்னர்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, அதெல்லாம் நம்ம தாண்டி வந்துட்டோம். இது உண்மையிலே என்னோட பெர்ஸ்பெக்டிவ் இதுதான். இந்தியா வந்து ஆபரேஷன் சிந்தூர் லான்ச் பண்ணாங்கல்ல, அதோட மெசேஜை யோசிச்சு பாருங்களேன். தீவிரவாதிகள் இங்க பண்ணாங்க, நாங்க தீவிரவாதிகளை தெளிவா அடிப்போம். இட் மேக்ஸ் சென்ஸ். பட் இந்த ஸ்கேல்ல வந்து ரெண்டு நாடுகள் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது, ஒரு அளவுக்கு மேல போகிறது. இட்ஸ் நாட் a ஸ்மால் ஆபரேஷன். ஸ்மால் ஆபரேஷன்ஸ் வேர்ல்டு ஃபுல்லா நடக்கும், அது எனக்கு புரியுது ஏன் பண்றாங்கங்கிறது நம்மளால பேச முடியும். பட் ஒரு ஃபுல் ப்ளோன் போர் இருக்குல்ல, அது யாருக்குமே நல்லது கிடையாது. வேர்ல்டு லெவல்ல இன்னைக்கு ஆயில் பிரைஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு தெரியுமா? நீங்க அடுத்து கொஞ்ச நாள்ல பாப்பீங்க பெட்ரோல் டீசல் விலை எல்லா இடத்துலயும் ஏறும். நீங்க போடுற பெட்ரோல் டீசல் விலை ஏறும், தக்காளி வெங்காயம் ஏறும், அதெல்லாத்தையும் ட்ரக்ல தான் கொண்டு வந்துருக்காங்க, அதுக்கு பெட்ரோல் போடணும். எல்லா இடத்துலயுமே பாதிக்க வைக்கிற அளவுக்கு எனக்கு புரியல. முதல்ல உக்ரைன் ரஷ்யாவா இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கால இருக்கிற ஏகப்பட்ட கண்ட்ரிஸா இருந்துச்சு, இப்போ ஈரான் இஸ்ரேல், இப்படி லிஸ்ட் பெருசாயிட்டே போயிட்டு இருந்துச்சுன்னா எங்க இதெல்லாம் போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆனஸ்ட்லி இந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல, இந்த ஒரு பெரிய போரை வந்து தவிர்க்கிற ஆஸ்பெக்ட்ல நான் வந்து நம்ம ஊர்ல இருக்கிற லீடர்ஸ் மேல எனக்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குது. ஏன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையா பெரிய போரா வெடிச்சுச்சுன்னா அது எந்த இடத்துல போர் நடக்கிற இடத்துல மக்களுக்குமே நல்லதில்லை, அது எந்த நாடா இருந்தாலும் சரி. ஐ ஜென்யூன்லி விஷ் இந்த ஃபுல் ஃபிளெட்ஜ்டு போர்களை வந்து தலைவர்கள் தவிர்ப்பாங்கிறது, அது எந்த நாடா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி. அண்ட் ட்ரம்ப்பும் வந்து பஞ்சாயத்து பண்ணி சால்வ் பண்ணி வைக்கணுங்கிறது நடக்காதுன்னு தெரிஞ்சாலும் நடக்கணுங்கிற ஆசையை முன்வைக்கிறேன் இந்த வீடியோ மூலியமா. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது அங்க என்ன நடந்துட்டு இருக்குது, எதனால நிறைய ஃபிளைட்ஸை சுத்தி விடுறாங்க, நிறைய ஃபிளைட்ஸ் பாத்தீங்கன்னா கேன்சல் ஆயிடுச்சு, ரிட்டர்ன் ஆலாம் ஆயிட்டு இருக்குது, ஃபிளைட்ஸ்லாம் போக மாட்டேங்க. இந்த இன்டர்நேஷனல் ட்ரிப் வர ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டிங்கன்னா தெரியும் என்ன நடந்துட்டு இருக்கு மிடில் ஈஸ்ட்ல அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. எஸ்பெஷலி மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் எங்க நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கிட்ட. நீங்க துபாய் மேப்பை போட்டு பாருங்க எங்க இருக்குன்னு, சவுதி அரேபியா மேப்பை போட்டு பாருங்க, குவைத் மேப்பை போட்டு பாருங்க, எல்லாம் தமிழர்களும் மலையாளிகளும் இவ்வளவு பேர் இருக்கக்கூடிய இடங்கள் கிட்ட தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஸோ இட்ஸ் a global problem. இது எங்கேயோ நடக்குது, நம்ம தாண்டி போகக்கூடிய விஷயங்கள் கிடையாது. அவங்க ஊர்கிட்ட தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. நம்ம ஊர் மாதிரி இதெல்லாம் பெரிய நாடுகள் கிடையாது, இதெல்லாம் குட்டி குட்டி கண்ட்ரீஸ் கிட்ட எல்லாம் இருந்துட்டு இருக்கும். ஸோ ஐ ஹோப் மேக்ஸிமம் ரிஸ்ட்ரெயின்ட் அண்ட் பீஸ், அமைதி மறுபடியும் திரும்பணும்னு. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் அப்ராட்ல இருக்காங்களோ அவங்க கிட்ட ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்குறேன். பை, டேக் கேர், சியர்ஸ் எம்ஜிஸ்.
நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வெரிஃபைட் ப்ரொஃபைல் அங்கே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பை.